கால்குலேட்டரை வச்சுட்டு கணக்கு போட்டு புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறதையும் பெருக்கி கூட்டி கழிச்சு வாழ்க்கை முறையை பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் நோய் வாய்ப்புகள் அதிகம். அதுதான் நேற்று அழகா சார் சொன்னார். ஆக்சுவலா இந்த இதயத்தை பத்தி சொன்னார். நம்ம நோய்களோட 2 வகையா பிரிக்கலாம். அகம் சார்ந்த நோய், புறம் சார்ந்த நோய். ஒற்றைப்படை பாவத்தில் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் அகம் சார்ந்த நோய், இரட்டைப்படை பாவத்தில் வரக்கூடிய நோய் எல்லாம் புறம் சார்ந்த நோய். அந்த மாதிரி இங்க இந்த 4வது வீடு என்பது நோய்களை வரவழைக்கக்கூடிய பாவம். அப்ப 5வது வீடு இங்க 4-10ங்கிறதால இந்த கேளிக்கை என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய இல்லாம, அதாவது 5வது வீடு யாரா இருக்கலாம் 4, 8, 12 தொடர்பு கொள்கிறதோ இவங்க 100 ஜோக் சொன்னா அரை ஜோக்குக்கு சிரிப்பாங்க சார். அந்த மாதிரி இது 5வது வீடு வெறும் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றவங்களுக்கு ரசனை அதிகம். என்னங்க சார்? சொல்றேன், ஜோக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போதே சிரிப்பாங்க. 5வது ஒற்றைப்படை பாவம் சொல்ற சொல்ல இன்னைக்கு ஒரு ஜோக்கு சொன்னா 2 ஜோக்குக்கு என்ன சிரிக்கணும் அதை சிரிப்பாங்க. அந்த ரசிக்கக்கூடிய அந்த மனோபாவம் இருக்கும். எப்போதுமே அறிவு வேலை செய்யும் போது நம்ம ரசிக்க முடியாது எதையும். நம்ம ரசனைக்கு எதிரியே யாருன்னு பாத்தீங்கன்னா அறிவு தான். அங்க சினிமாவில் உட்காந்தா பார்த்துட்டே இருக்கு. நாங்க சண்டை போடும்போது அங்க கயிறு கட்டிட்டு இருக்காங்க, கயிறு தான் அவன் சண்டை போடுறான் அப்படின்னா படம் பார்க்கவே முடியாது. பாக்கணும் சார், படத்துல அப்படியே பறந்து வந்து அடிப்பாரு, நல்லா உத்து பாத்தீங்கன்னா கயிறு இருக்கும். நீங்க உத்து பாத்துட்டீங்கன்னா ரசனை இருக்காது. கயிறு இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஹீரோ வந்து அப்படியே மாடில இருந்து அப்படியே தாய் வராரே அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். ஆனா அங்க கயிறு இருக்கு, மெலிசா தெரியும் கயிறு, அதை கண்டுபிடிச்சிட்டா ரசனையே போயிடும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, கவிதைக்கு பொய்யாளர்னு சொல்றாங்க. ஒரு கவிதை நல்லா இருக்குன்னா அதுல பொய்யை நிறைய போடணும். உண்மையை போட்டீங்கன்னா அது உரைநடையா போயிடும். ஓகேங்களா? அந்த வகையில் இங்க 5வது வீடுங்கிறது இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. அடுத்து 6வது வீடு. 6வது வீடு வாணிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6வது வீடு 3, 7, 9, 11 சார். 6வது வீட்டை வச்சு என்னென்ன விஷயத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகம், உழைப்பு, வயிறு, ஜீரணம் அப்படிலாம் 6வது சார். நோயும் 6வது வீடு தான். இப்ப 6வது வீடுங்க வலுவா இருக்கா, வலு இல்லாம இருக்கா? வலு இல்லாம இருக்கு. அதனால நோய் நொடியெல்லாம் வராது. யார் யாருக்கெல்லாம் ஒன்னா எழுதுக்குங்க, யார் யாருக்கெல்லாம் 6வது வீடு ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அவங்களுக்கு டாக்டர் எவ்வளவு மருந்து கொடுக்குறாரோ அதுல பாதி சாப்பிட்ட உடனே குணமாயிடும். அதனால யார் யாருக்கெல்லாம் 6வது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவங்க டாக்டர் எடுத்து கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்ல பாதி அளவுக்கு மட்டும் வாங்க, முழுசா வாங்காதீங்க. சொல்றது புரிதா பாருங்க சார். 6வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவங்க உடம்புல மருந்து குறைவா சாப்பிட்டாவே போதுமானது. மருந்து குறைவா சாப்பிடுவாங்க, இல்ல மருந்து வேலை செய்யும். 6வது வீடு யார் யாருக்கெல்லாம் 8, 2, 4, 6, 10 தொடர்பு கொள்றதோ அவங்க சமமா மருந்து கொடுத்தா நோய் குணமாகும். ஒரு ஆவரேஜா இருக்கும். 8, 12 தொடர்பு கொள்றவங்களுக்கு மருந்து நிறைய சாப்பிட்டாதான் நோய் குணமாகும். உணவுக்கு செலவு பண்றதை விட மருந்துக்கு அதிகமா செலவு பண்ணுவாங்க. 6வது வீடு யார் யாருக்கெல்லாம் 8, 12 தொடர்பு கொள்றதோ அவங்க உணவுக்கு செலவு பண்றதை விட மருந்துக்கு அதிகமா செலவு பண்ணுவாங்க சார். உதாரணத்துக்கு என்னுடைய நண்பருக்கு அதே மாதிரிதான் ஒருத்தருக்கு 6வது வீடு 8, 12. நானும் அவரும் கார்ல போயிட்டு இருந்தோம். ஒரு காய்கறி ஷாப், பெரிய காய்கறி ஷாப், அங்க வண்டி நிறுத்தினாரு. 2 கேரி பேக் எடுத்துட்டு போனாரு. நான் பார்த்தேன், சரி 2 காய்கறி வாங்கிதான் போறாரு நான் வச்சிருந்தேன். அவர் நேரா போனாரா பக்கத்துல இருக்க மருந்து கடைக்கு போறாரு. போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாரு. எனக்கா சிரிப்பு பயங்கரமா தாங்க முடியல. நான் எதிர்பார்த்தது அவர் காய்கறி தான் வாங்கிட்டு வர போறாருன்னு. கேரி பேக்னா இந்த மாதிரி கட்ட பேக் சார். இது 2 எடுத்துட்டு போயிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அவன் எடுத்து வைக்கிறான், எடுத்துட்டு வராரு. நான் சிரிச்சதை அவர் பார்த்துட்டாரு. ஆக்சுவலா வந்து எதுக்கு சிரிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க சார், நான் காய்கறி கடை போறேன்னு நினைச்சிருப்பீங்க நீங்க. நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன். என்ன பண்றது, கேரி பேக்ல அவன் காய்கறி தான் வாங்கிட்டு வருவான், நான் வந்து மருந்து வாங்கிட்டு வரேன். ஏன்னா இது இந்த மாசத்துக்கு தேவையான, எனக்கு என் ஒய்ஃபுக்கு 2 பேருக்கு சேர்ந்து தேவையான மருந்து மாத்திரை. சாப்பாட்டுக்கு செலவு பண்றதை விட மருந்துக்கு தான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன் கடந்த 15 வருஷமா அப்படிங்கிறாரு. எதுக்குன்னா சாப்பாடு 6வது வீட்டுக்கு உணவுன்னு ஒரு காரகம் இருக்கு இல்லையா. இந்த 6வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றதோ அவங்க சாப்பிடுற உணவு கரெக்டா செரிமானம் ஆயிட்டு கரெக்டா ரத்தத்துல கலந்து நோயை உண்டு பண்ணாது. 6வது வீடு யார் யாருக்கெல்லாம் 8, 12 தொடர்பு கொள்றதோ அவங்களுக்கு செரிமான கோளாறு கரெக்டா செரிமானம் ஆகாது.
நிறைய மருந்து, அதாவது நோய் வரும்போது நிறைய மருந்து எடுப்பாங்க சார், அதனால நோய் அதிகமாகும் சார், மீண்டும் நிறைய மருந்து எடுப்பாங்க, மீண்டும் நோய் அதிகமாகும். அது ஒரு செயின் மாதிரி வந்துட்டு இருக்கு சார். கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி அளவோட மருந்து எடுத்து டாக்டர் எவ்வளவு சீட்டு கொடுக்குறாரோ அந்த மருந்து சாப்பிட்டா நோய் அப்படியே சரியாயிடும். இதே ஒற்றைப்படை பாவம்னா டாக்டர் 10 நாளைக்கு மருந்து கொடுக்குறாருன்னா நீங்க 5 நாளைக்கு மருந்து எடுத்தீங்கன்னா போதும். அது லக்ன பாவம் நல்லா இருக்கா பாருங்க. கடன் அதிகமா இருக்கலாம், கடன் கடன் சார், கடன், நோய், இல்ல வழக்கு, உழைப்பு இதெல்லாம் அதிகமா இருக்கு சார். அதாவது என்னன்னா 6வது வீட்டுல நிறைய காரகம் இருக்கு. ஒரு காரகம் உங்களுக்கு அதிகமா போச்சுன்னா இன்னொரு காரகம் டைலூட் ஆயிடும் சார். அதாவது ஒரு பாவங்கிறது ஒரு ஆற்று நீர் மாதிரி சார். ஒரு பாவத்துல நிறைய காரகம் இருக்கு, இது எல்லாமே ஒரு பக்கம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பிரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுங்களேன். பிரிஞ்சு போகும்போது எல்லா தண்ணியும் ஒரு பக்கம் போயிடுச்சுன்னா ஒரு விஷயத்திலே போயிடும். அது 6வது வீட்டுல வந்து உழைப்புன்னு இருக்கும். 6வது வீடு யாரா இருக்கும், இரட்டைப்படை பாவம் தொடர்பு அவங்களுக்கு சராசரி உழைப்பை விட அதிக நேரம் உழைப்பாங்க. இப்படி அதிக நேரம் உழைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கடன் அப்படிங்கிறது குறைஞ்சிடும், நோய்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடும், டைலூட் ஆயிடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி உணவு அப்படிங்கறத நல்லா ரசிச்சு சாப்பிட முடியாது. 6வது வீடு யாரா இருக்கலாம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு அவங்க அவசர அவசரமா சாப்பிடுறது, இல்லை டேஸ்டியா சாப்பிடாம ஏதோ ஒரு இதுக்காக சாப்பிடுறது, அந்த மாதிரி இருக்கும். இது இரட்டைப்படை பாவம்னா நல்லா இருக்கும். இதுல லக்ன பாவம் உங்களுக்கு 8, 12 எல்லாம் இல்லாம இருக்கும். லக்ன பாவம் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? லக்ன பாவம் நடக்கிற திசை, லக்னம் 1-7 அப்ப தப்பிச்சிட்டீங்க. அதாவது லக்ன பாவம் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அது பின்னாடி வரும், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வரும். அதாவது லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ 50 வயசுக்கு மேலதான் டாக்டர் கை வைப்பார், அனாவசியமான கை வச்சுட்டு இருக்க மாட்டார். இதே லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் 6, 8, 12 தொடர்பு கொள்றதோ அவங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இந்த டாக்டர் போனா நல்லா இருக்கும், அந்த டாக்டர் அவரு சரியில்லை இவர்கிட்ட போங்க, இவர்கிட்ட சரியில்லை அவர்கிட்ட, எப்படி அவனுக்கு தெரியும், எனக்கு அனுப்புவாங்க அப்படின்னு. ஏன்னா லக்னம் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மி ஆயிடுறதால ஈஸியா ஒவ்வொரு நோயா தாக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதாவது லக்ன பாவத்துக்கு 6வது பாவத்துக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, லக்ன பாவம் என்பது நோய் வருவதற்கு முந்தின நிலை, 6வது பாவம் என்பது நோய் வந்த பிறகு வரக்கூடிய நிலை. புரியுதுங்களா. 6வது வீடு வந்து நோய் வந்த பிறகு அது குணமாவதா அப்படிங்கிறது 6வது வீடு. லக்ன பாவம் என்பது நோய் வருவதற்கு முன் உண்டான நிலை. அதாவது லக்ன பாவத்துக்கு நம்ம சுய அறிவுன்னு சொல்லுவோம். சுய அறிவுனா என்னன்னா உடம்பு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அறிவு, அதுதான் சுய அறிவு. இந்த லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ தன்னுடைய உடலை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று தன்னுடைய மூளைக்கு தெரியும். லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் 6, 8, 12 தொடர்பு கொள்கிறதோ அவர்களுடைய மூளைக்கு தன்னுடைய உடம்பை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று தெரியாது. அதனால கண்ட கிருமிகள்லாம் உள்ள நுழையும், அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் மூளை. கடைசியில பாத்தீங்கன்னா அது வந்து அது ஒரு குட்டிகளா உருவாக்கி அதுக்குன்னு ஒரு இனத்தை உருவாக்கி ஒரு பெரிய படையை திரட்டி உடம்புல ஒரு பாட்டை காலி பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் மூளைக்கு தெரியும், ஓஹோ இவனை கண்டுக்காம விட்டுட்டுமே அப்படின்ட்டு. அதாவது ஒரு பெரிய ஒரு நாடு இருக்குன்னா ஒரு நாட்டுல இருக்கிற அவுட்டர் பாதுகாப்பு இருக்கு இல்லையா, ஒரு நாடு அதனுடைய கோட்டை இங்க இருக்கு, இத சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு இல்லையா, இதுதான் லக்ன பாவம். 6வது பாவங்கிறது இங்க ஒரு படையை நிறுத்தி வச்சிருப்பாங்க, அது 6வது வீடு. இப்போ இந்த இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உள்ள நுழைய முடியாது இல்லையா, ஆனா இங்க இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வீக்கா இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ள ஒவ்வொருத்தனா வர ஆரம்பிப்பான், கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்ட பிறகு இந்த இடம் பலவீனமா இருந்தா அதுக்கப்புறம் உள்ள பூந்துருவான். அதனால லக்ன பாவம் என்பது நோய் வருவதற்கு முன், 6வது வீடுங்கிறது நோய் வருவதற்கு பின். இதை நான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில எழுதியிருப்பேன் சார். அந்த வகையில் இந்த ஜாதகத்துல செரிமான கோளாறு அதெல்லாம் எதுவும் இருக்காது, நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. 2வது குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 6வது வீடு எப்படி சார் இருக்கு, 2, 8 ஏற்கனவே லக்ன பாவம் வீக்கா போச்சு. ஓகேங்களா. அதாவது நோய் வருவதற்கு அந்த முந்தின நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியா போச்சு, 6வது பாவமும் வீக்கா போச்சு. சில பேருக்கு லக்ன பாவம் கெட்டு போனாலும் 6வது வீடு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், நோய் வந்தாலும் மருந்து கொடுத்தா குணமாயிடும். எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தாலும் மருந்து கொடுக்க அது அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டே வரலாம். ஓகேங்களா.
அடுத்து ஏழாவது வீடு. ஏழாவது வீடுங்கிறது மனவாழ்க்கையை குறிக்கக்கூடியது. இப்ப ஒரே ஒரு கேள்வி, வாணிங்கிற ஜாதகருக்கு மனவாழ்க்கை நல்லா இருக்குமா, ராணிங்கிற ஜாதகத்துக்கு மனவாழ்க்கை நல்லா இருக்கும்?